சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுகவிற்கும் இடையே கடும் போட்டி நிலவி வரும் சூழலில் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்துள்ளன. லோக்போல் அமைப்பின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி திமுக கூட்டணி 40.1% வாக்குகளை பெற்று 181 முதல் 189 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என தெரிவித்தது. இந்நிலையில் ஏபிபி நாடு வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக 40 முதல் 42% வாக்குகளை பெற்று 172 முதல் 178 இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளது. இப்படி வெளியாகும் அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைவதை உறுதிப்படுத்தி வருகின்றன. தென் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதல்வரின் மருமகன் சபரீசன் திமுக நிர்வாகிகளிடம் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகிறார். தேர்தல் நேரத்தில் சபரீசன் மேற்கொண்ட இந்த விசிட் திமுகவினரால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. திருநெல்வேலியில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட நயினார் நாகேந்திரன் பேசிய போது, நான் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறேன் எனவும் திருநெல்வேலி தொகுதியில் செய்ய வேண்டிய அனைத்தையும் நாம் செய்து முடித்து விட்டோம், எனவே திமுக வேட்பாளருக்கு செய்ய எதுவும் இல்லை என்றும், இந்த தொகுதி அதிமுகவின் கோட்டை, பிரதமர் மோடி தமிழகத்திற்கு ரூபாய் 14 லட்சம் கோடி நிதியுதவி வழங்கியுள்ளார் எனவும், நாட்டின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது, கட்டுப்பாடு இல்லாத ஆட்சி நடைபெற்று வருகிறது, பிரதமரை அவதூறாக பேசுபவர்களை நடவடிக்கை எடுக்காமல் விடுகின்றனர் எனவும், ஆனால் முதல்வரை விமர்சிப்பவர்களை கைது செய்கிறார்கள், கன்னியாகுமரி கலெக்டர் அழகுமீனா திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்றும், சாத்தூர் டிஎஸ்பியும் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார், அதிமுக வெளியிட்ட அறிக்கையை பார்த்து திமுக அதையே பின்பற்றி அறிக்கை வெளியிட்டு வருகிறது என்று நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். புதுச்சேரியில் ஒரே நாளில் பிரச்சாரம் செய்தும் கூட்டணி தலைவர்களான ஸ்டாலினும் ராகுலும் நேரில் சந்தித்துக் கொள்ளவில்லை எனவும், இந்நிலையில் நெல்லையில் நடிகர் விஜயின் பேச்சு ஏற்கனவே எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய்க்கு அரசியல் அனுபவம் போதாது எனவும், பிரச்சாரமும் பிசுபிசுக்கிறது, பேச்சிலும் முதிர்ச்சி இல்லை என்று பொதுவாக ஒரு விமர்சனம் எழுந்துள்ளது. ஆனால் நெல்லை பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசியது நல்ல ராஜதந்திரம் என்று விமர்சகர்கள் விமர்சிக்கின்றனர். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசு செய்ய நினைப்பது சீர்திருத்தமே அல்ல, இது அதிகாரத்தை ஓரிடத்தில் குவித்து நாடாளுமன்றத்தை பலவீனப்படுத்தி தென்னகத்தை விளிம்பு நிலைக்கு தள்ளி சமூக நீதியை சிறுமைப்படுத்துவதற்கான தன்னிச்சையான அரசியல் சதித்திட்டம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்லுப்பட்டியில் திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு இன்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தனது தந்தை தங்கபாண்டியன் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் பாரம்பரிய இடமான ஆலமர மேடையிலேயே அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய தங்கம் தென்னரசு, எத்தனையோ பறவைகளுக்கு இருப்பிடமாகவும் கிராம மக்களுக்கு நிழலிடமாகவும் இருக்கும் இந்த ஆலமரம் எனக்கும் எப்போதும் ஒரு புகலிடமாகவே உள்ளதாக தெரிவித்துள்ளார். 1964ஆம் ஆண்டு முதல் தென்னிந்தியாவின் நகைத்துறையில் நம்பிக்கைக்குரிய பெயராக திகழும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மரபு கைவினைத்திறன் மற்றும் வாடிக்கையாளர் நம்பிக்கை என்ற தனது பாரம்பரியத்தை இன்று தொடர்ந்து நிலைநிறுத்தி வருகிறது. தங்கம், வைரம், பிளாட்டினம், வெள்ளி மற்றும் ரத்தின நகைகளின் விரிவான தொகுப்புகளுக்காக அறியப்படும் இந்த பிராண்ட் தென்னிந்தியா முழுவதும் 65 ஷோரூம்களையும் மேலும் சிங்கப்பூரில் ஒரு ஷோரூமையும் கொண்டு வலுவான நிலையை உருவாக்கியுள்ளது. தமிழகத்தின் பண்டிகை காலத்தின் ஒரு பகுதியாக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் தனது தமிழ் புத்தாண்டு மற்றும் அட்சய கொண்டாட்டங்களை அறிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்றி வழிபாடு நடத்த அனுமதி கோரி ரமேஷ் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அவர் மனுவில் திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபமேற்ற விடாமல் தமிழக அரசு தடுக்கிறது எனவும், தீபத்தூணில் தீபமேற்ற மற்றும் அங்கு வழிபட இந்துக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது எனவும் சட்ட போராட்டம் நடத்துகிறது. ரம்ஜான் பண்டிகையின் போது மலையில் வழிபட முஸ்லிம்கள் அனுமதிக்கப்படுகின்றனர், அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை எனவும், இது சட்டமீறல் ஆகும் எனவும் கலெக்டர், போலீஸ் கமிஷனர், கோயில் இணை கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று ஐகோர்ட் மதுரை கிளை நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விளம்பர நோக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என கூறி நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மனுதாரருக்கு ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்படுகிறது. வருங்காலங்களில் இதுபோன்ற வழக்கு தாக்கல் செய்ய மாட்டேன் என மனுதாரர் உத்தரவாதம் அளிக்கும் பட்சத்தில் அபராதம் நீக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். நாகர்கோவிலில் மொழி சிதைந்து அழிந்து போவதை பற்றி காங்கிரசும் பாஜகவும் கவலைப்படும் என்று சொன்னால் நான் தேர்தலில் இருந்து விலகி விடுகிறேன் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் ஓட்டு போட வந்த வாக்காளர்களுக்கு ரோஜாப்பூ கொடுத்தும் வரிசையில் நின்று ஓட்டு போடுமாறு அன்பாக பேசியும் ரோபோ நிலா அசத்திய வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் 4 முனை போட்டி நிலவுகிறது. இன்று காலை 7 மணி முதல் ஓட்டுப்பதிவு நடந்து வருகிறது. வஉசி அரசு உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்காளர்களை வரவேற்க தாவணி அணிவிக்கப்பட்டு கையில் ரோஜா பூக்கள் நிரம்பிய தட்டோடு வாக்காளர்களை நிலா என்ற ரோபோ வரவேற்றது. இந்த செயல் பல்வேறு தரப்பினர் கவனத்தை ஈர்த்துள்ளது. வாக்காளர்களை வரவேற்ற ரோபோ நிலா, வணக்கம், வாக்குச்சாவடிக்கு வரவேற்கிறோம், தயவு செய்து அமைதியாக வரிசையில் செல்லுங்கள் எனவும், தயவு செய்து உங்களது வாக்காளர் அடையாள அட்டையை தயாராக வைத்து இருங்கள் என இனிமையான குரலில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பேசும் வீடியோ வைரலாகியுள்ளது. இதுகுறித்து ரோபோட்டிக் வடிவமைப்பாளர் கௌசிக் கூறியதாவது, எங்கள் ரோபோ நிலா என்ன செய்யும் என்றால் இங்கு வரும் வாக்காளர்களுக்கு உதவியாக இருக்கும் எனவும், இந்த ரோபோவை எங்களது சொந்த சாஃப்ட்வேர் மூலமாக கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியும் எனவும், எந்த மொழியிலும் பேசி ரோபோ உதவி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். ஆனால் நான் பெற மறுத்துவிட்டேன் என திருமா பேசியிருப்பது விசிகாவினர் மத்தியில் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. சென்னையில் ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷனில் ஏட்டாக கோதண்டபாணி பணிபுரிந்து வருகிறார். அவரது மகளுக்கு ஏற்பட்ட கால்வலி பிரச்சினைக்கு எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு இருக்கிறார். இதில் பாதிப்பு ஏற்பட்டதில் மகளின் கால் பாதம் அகற்றப்பட்டுள்ளது. மகளுக்கு தவறான சிகிச்சை அளித்ததால் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக சில ஆண்டுகளாக தொடர்ந்து புகார் கூறி வருகிறார். இன்று காலை மகளுடன் தலைமை செயலகத்துக்கு கோதண்டபாணி போலீஸ் சீருடையில் வந்தார். காவலுக்கு இருந்த போலீசார் அசட்டையாக இருந்த நிலையில் திமுக கொடியை தீயிட்டு எரித்துள்ளார். இதை கண்டு அங்கு பணியில் இருந்த போலீசார் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். பற்றி எறிந்த திமுக கொடியை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். உடனடியாக ஏட்டு கோதண்டபாணியை கைது செய்தனர். தன்னை தடுத்த போலீசாரிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கைது செய்யப்பட்ட கோதண்டபாணியிடம் விசாரணை நடந்து வருகிறது. தலைமை செயலகம் முன் சீருடையில் இருந்த போலீஸ்காரர் ஒருவர் திமுக கொடியை தீ வைத்து எரித்த சம்பவம் அலுவலர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டது. கேவி குப்பம் தொகுதியில் போட்டியிட மறுத்தது ஏமாளித்தனமா, அரசியல் தெளிவா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். நேபாள மாநிலம் முக்திநாத் மற்றும் பொக்காராவுக்கு இடைப்பட்ட சாலையில் இந்தியா சுற்றுலா பயணிகள் சிலர் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது காரில் இருந்த சிலர் குட்காவை மென்று பொது சாலையிலேயே துப்பியுள்ளனர். இதனை தற்செயலாக கவனித்த அந்த பகுதியை சேர்ந்த உள்ளூர் நேபாள இளைஞர் ஒருவர் உடனடியாக அந்த பயணிகளின் வாகனத்தை மறித்து நிறுத்தினார். அந்த பயணிகளிடம் பேசிய இளைஞர், இது இந்தியா கிடையாது சகோதரா, இது நேபாளம் என்று கூறி தனது கண்டனத்தை பதிவு செய்தார். மேலும், இவ்வளவு பெரிய நாட்டிலிருந்து வந்துவிட்டு இங்கே இப்படி செய்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பிய அவர், துப்பிய இடத்தை உடனடியாக தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். இதனால் மிகுந்த சங்கடத்திற்குள்ளான அந்த சுற்றுலா பயணிகள் செய்த தவறுக்காக பலமுறை மன்னிப்பு கோரியுள்ளனர். இருப்பினும் அந்த இளைஞர் சமாதானம் அடையாமல் அசுத்தம் செய்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக நின்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து வேறு வழியின்றி அந்த சுற்றுலா பயணிகள் காரிலிருந்து இறங்கி தாங்களே தண்ணீர் ஊற்றி அந்த சாலையை சுத்தம் செய்தனர். இந்த காணொலி தற்போது இணையத்தில் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை பெற்று வரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. ஒரு சிலர் செய்யும் இத்தகைய பொறுப்பற்ற தவறுகளால் தான் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் சர்வதேச அளவில் அவப்பெயர் ஏற்படுகிறது என நெட்டிசன்கள் பலரும் தங்களது ஆதங்கத்தை பதிவிட்டு வருகின்றனர். புக்ஸ் இல்லைனாலும் உடனடியாக 3வது மொழியை தொடங்கணும் என்று பள்ளிகளுக்கு சிபிஎஸ்இ அதிரடி உத்தரவு. புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் தாய்மொழி ஆங்கிலம் தவிர்த்த 3வதாக ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது மறைமுகமாக இந்தியை திணிப்பதற்கான ஒரு வழியாக பார்க்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. மறுபுறம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய தொகையை விடுவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் 2026-27 கல்வி ஆண்டு முதல் 6ஆம் வகுப்பிலிருந்து 3வது மொழியை அறிமுகப்படுத்துவதை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் கட்டாயமாக்கியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானின் மத்தியஸ்தர் பங்கு குறித்து இந்தியாவில் உள்ள ஆஸ்திரேலிய தூதர் ரூவன் அசார் வியாழக்கிழமை சந்தேகம் எழுப்பியுள்ளார். பாகிஸ்தானை ஒரு நம்பிக்கைக்குரிய நாடாக இஸ்ரேல் பார்க்கவில்லை என்று ரூவன் கூறியுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஈரானும் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அறிவித்த போது லெபனான் மீதும் எந்த தாக்குதலும் நடத்தப்படாது என்று கூறியிருந்தார். துணை முதல்வர் உதயநிதி போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் இபிஎஸ் பேசிய போது, நீட் தேர்வுக்கு ரகசியம் இருக்கிறது என்றார் உதயநிதி. தங்கமலை ரகசியம் என்ற படம் இருக்கிறது, அந்த கதை இதுக்கு பொருந்தும் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கடுமையாக சாடியுள்ளார். இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 700, பவுனுக்கு ரூபாய் 1600 குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,12,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.